அடுத்து எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் வழிமுறைகளை நம்ம ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சுக்குவோம் ஷார்ட்டாக. நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணக்கூடிய விஷயம், ஒரு நாள்லேயே பண்ணோம் அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை இந்த எஃப்எம்டி எனக்கு ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்டிங் மிமிக் டயட், மாதத்தில் 5 நாள் மட்டும் நான் அந்த குறிப்பிட்ட கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பெஷல் டயட் நான் சாப்பிட்டுக்கிறேன், மிச்சம் 25 நாள் இதாக இருக்கணும்னா பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுலேயுமே முக்கியமான ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இதில் கிடைக்காது. நான் 10 நாள் பண்ணேன், 1 மாதம் பண்ணேன், எனக்கு எந்த பெனிஃபிட் இல்லை டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் சாத்தியம். ஆரம்பத்தில் சில பேர்த்துக்கு ஃபாஸ்டிங்கில் வெயிட் கெயின் கூட வரலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நம்ம பாடி என்ன பண்ணுன்னா ரொம்ப கேலரிஸை சேவ் பண்ண ஆரம்பித்தோம், ப்ரொடக்டிவ் மோடுக்கு போயிடும். ஸோ ஒரு வேலையை 10 கேலரி யூஸ் பண்ணி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா 6 கேலரியிலேயே வேலை செஞ்சு உணவு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி 4 கேலரியை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் என்னென்னா வெயிட்டு குறையாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வெயிட்டு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டாம். கன்சிஸ்டண்ட்டாக பண்ண 1 வருஷம், சில பேர்த்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு தான் அதோட பெனிஃபிட் முழுமையாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க.